ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் எல்லாருக்கும் உள்ள ஒரு பெரிய முக்கியமான கேள்வி, இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் டஃப்பாக இருக்குமா ஈஸியாக இருக்குமா? வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ அதுதான் வருது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல நிறைய வீடியோவில் டஃப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யூடியூப்ல போடுற இம்பார்ட்டன்ட் வீடியோவை பார்த்து படித்தா கண்டிப்பாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க போகிறேன். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், நேற்று நான் வீடியோ போடலை. வீடியோ போட்டேன், ஆனால் என்னால் அப்லோட் பண்ண முடியல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், என்னோட ஐ வந்து ட்ரை ஐஸில் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு கண் அப்படியே செவந்து போயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு எங்கே அதெல்லாம் புரியுது? வீடியோ போடுங்க ஆன்ட்டி, வீடியோ போடுங்க ஆன்ட்டி, வீடியோ போடுங்க ஆன்ட்டி. 10th போட்டா 11th போடுங்க, 11th போட்டா 12th போடுங்க, 12th போட்டா தமிழ் மீடியம் போடுங்க, தமிழ் மீடியம் போட்டா இங்கிலீஷ் மீடியம் போடுங்க, இங்கிலீஷ் மீடியத்துக்கு போட்டா 9th போடுங்க. இப்படி மாற்றி 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 கேட்குறீங்க. என்னால் முடிஞ்ச வரை என் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரை வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் நாங்கள் வீடியோ போடுறோம். ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்கும், வீட்டில் நிறைய வேலை இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், மென்டலி டிஸ்டர்ப் இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு இப்படி ஃபோன் முன்னாடி கேமரா ஆன் பண்ணிட்டு நின்றுட்டா நம்ம கண்ணு முன்னாடி நிறைய குழந்தைங்க நம்மளை பார்க்குறாங்க. நம்ம சொல்கிறது எல்லாம் நல்ல விஷயங்கள் அந்த குழந்தைங்களுக்கு போய் மைண்டில் சேருது. அதனால் நம்ம நல்ல விஷயங்களை சொல்லணும், நல்ல செயல்களை செய்யணும், நல்ல என்ன சொல்கிறது, நல்ல முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை போடணும். அதாவது இந்த குரங்கு பொம்மையை சொல்லுவாங்க இல்லையா, கண்ணை முடிக்கோ காதை முடிக்கோ வாயை முடிக்கோ, அது மாதிரி நம்ம தவறானதை பேசக்கூடாது, தவறானதை கேட்குற மாதிரி எதையும் சொல்லக்கூடாது, தவறானதை கண்களால் பார்க்குற மாதிரி செய்யக்கூடாது. ஸோ நேர்மையான வழியில் வீடியோவை போடணும். பிள்ளைங்க எல்லாரும் கேட்குற கேள்விக்கு நியாயமான முறையில் நல்ல கருத்துக்களை சொல்லணும். அதுக்கப்புறம் என் வாயிலிருந்து வர வார்த்தைகள் எல்லாமே உண்மையாக இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே எனக்கு நான் வேத வாக்கா வச்சுக்கிட்டு தான் நான் யூடியூப்ல வீடியோ போடுறேன். அதனால தான் என்னமோ நான் ரொம்ப நேர்மையாக இருக்கிறதுனாலே தெரியல, சேனல் வளரவே மாட்டுது. சரிங்களா? நோ ப்ராப்ளம். இருந்தாலும் என் கூட 10,000 பிள்ளைங்க இருக்கீங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். என்னடா ரொம்ப ஸ்லோவாக மொக்க போடுறேன்னு நினைக்க வேண்டாம். உங்களோட கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் மனம் விட்டு, என்னவோ தெரியல, நீங்கள் எல்லாரும் நேரில் இருக்க மாதிரி நான் பேசணும் எனக்கு தோணுச்சு, நான் பேசுகிறேன். கண்டிப்பாக இது போர் அடிக்கும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இப்பயே அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு ஓடி போயிடுங்க. இது வந்து என்னோட நண்பர்களுக்காக நான் பேசக்கூடிய ஒரு வீடியோ. நண்பர்கள்னு சொன்னது உங்களை தான் சொன்னேன், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸை. திரும்பவும் சொல்கிறேன், இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தும் அப்படியே மண்டக்குள்ள வாங்கி அதை இங்கேயே வச்சுக்கிறோம். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறதெல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? நான் சொல்றது வெறும் 10th பப்ளிக் முடிகிற வரையும், 11th பப்ளிக் முடிகிற வரையும், 12th பப்ளிக் முடிகிற வரையும் இல்லை. எல்லா விஷயங்களுமே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, மெயினான கண்டென்ட்டுக்கு வந்துருவோம். எல்லாரும் கேட்கக்கூடிய கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சா போதுமா? பப்ளிக்ல சென்டம் எடுக்கலாமா? கொஷின் பேப்பர் டஃபா வருமா ஈஸியா வருமா? ஸோ எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உண்மையா நேர்மையா உங்களோட பகிர்ந்துக்க போறேன். சரிங்களா? ஒவ்வொரு வருஷமே கொஸ்டின் பேப்பர் டஃபா வரும் ஈஸியா வரும் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாருக்குமே சொல்ற ஒரே ஒரு விஷயம், என்னோட அனுபவத்தை பொறுத்த வரையும், நான் வந்து கோச்சிங் சென்டர் வந்து ஒரு 26 இயர்ஸா நடத்திட்டு இருந்தேன். அதுல நான் பிள்ளைங்களை படிக்க வச்ச வரையும் வந்து நல்லா படிக்கிற பிள்ளைங்களோட ஒரு கேள்விக்கு பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா இருந்தது ஆன்ட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாடரேட்டா படிக்கிற பசங்க, ஆன்ட்டி ஒரு 20 மார்க்ஸ்க்கு ரொம்ப டஃப்பா கேட்டாங்க ஆன்ட்டி, இல்லைன்னா நான் ஒரு 90யாவது எடுத்திருப்பேன் ஆன்ட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஆன்ட்டி ரொம்ப டஃப் ஆன்ட்டி, நான் படிச்சுட்டு போனது எதுவுமே வரல ஆன்ட்டி, அதுவும் எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்ந்த உடனே எனக்கு எல்லாமே மறந்து போச்சு இப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன கேட்டகிரின்னு முதல்ல நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகிரிக்குமே நான் தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பாஸ் ஆகிற கேட்டகிரிக்கு வந்துடுவோம். பாஸ் ஆகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான செயலுங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ புக்கில் இருக்கிறதுல ஒரு 40% ஆச்சும் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்க போர்ஷனை படிச்சிருந்தா மட்டும்தான் பாஸ்
பாஸ் ஆக முடியும். ஸோ வந்து யூடியூப்ல டாப் மோஸ்ட் சப்ஸ்கிரைபரை வச்சிருக்கிற சேனலை பார்த்து நம்ம படிச்சோம்னா பாஸ் ஆயிடுவோமானா கண்டிப்பா ரிஸ்க்கு. அந்த இடத்துல நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா அங்க இம்பார்ட்டண்ட்டை மட்டும் நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட் எல்லாம் அப்படியே வருமானா சொல்ல முடியாது. கண்டிப்பா ஒரு 10 to 20 மார்க்ஸ்க்கு மட்டும் வந்துட்டு 1 மார்க்ஸ்ல ஒரு 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எழுதிட்டு நான் அரைங்குறையமா படிச்சுட்டு போனேன், இம்பார்ட்டண்ட்டை மட்டும் பார்த்தேன், எனக்கு மார்க்ஸ் போயிடுச்சு அப்படின்னு உட்காந்து ஃபீல் பண்ணி அழுவுறதுல கதறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஸோ பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பெஸ்ட் அட்வைஸ், நீங்க 10th இருங்க, 11th இருங்க, 12th இருங்க, இங்கிலீஷ் மீடியமா இருங்க, தமிழ் மீடியமா இருங்க, என்னங்க நீங்க 9th கூட இருங்க, இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. என்னன்னு பார்த்தோம்னா எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் டோட்டல் சப்ஜெக்ட் டோட்டல் சப்ஜெக்ட் கிடையாது, எந்த சப்ஜெக்ட் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த சப்ஜெக்ட்ல எக்ஸாம்பிள் ஒரு தமிழ்னு வச்சுக்கோம், அதுல 9 இயல் இருக்கு போர்ஷன் அப்படின்னா முதல்ல அந்த 9 இயல்ல 5 இயலை நல்லா படிங்க. இல்ல நான் தமிழ்ல ரொம்ப வீக் ஆண்டி என்னால அவ்வளோலாம் படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கும், முதல்ல 4 இயலை படிங்க. ஸோ அந்த 4 இயல்ல இம்பார்ட்டண்ட்டை படிக்கலாமா? வேண்டாம், முழுக்க படிங்க. அந்த 4 இயலை முழுக்க படிங்க. நீங்க பாஸ் ஆகிறது இல்ல, 50 மார்க் எடுத்துடலாம். எவ்வளோ 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். கான்ஃபிடென்ட்டா படிங்க. சொன்னது புரியுங்களா? ஆனா 5 இயல் படிச்சீங்கன்னா இன்னும் சூப்பர். இல்ல எனக்கு 4 இயல் தான் படிக்க முடியும்னா ஓகே தான். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இல்ல நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு நம்புற மாதிரியே இல்ல, இது ஏமாத்துற மாதிரியே தோணுது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இம்மிடியட்டா ஏதாவது ஒரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்து ஒவ்வொரு கொஸ்டினும் எந்த யூனிட்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னு செக் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா 10 இயல் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 5 இயல்ல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கும், அடுத்த 5 இயல்ல இருந்து நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து 5 படிச்சாலும் சரி, பேக்ல இருந்து 5 படிச்சாலும் சரி, நீங்க எப்படி படிச்சாலும் சரி கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதை விட முக்கியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம வந்து அது ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு படிக்கிறோம், செகண்ட் மிட்டம் படிக்க மாட்டோம், ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு படிப்போம், குவார்டர்லிக்கு படிப்போம், அப்புறம் ஆஃபர்லிக்கு படிப்போம், ரிவிஷனுக்கு படிப்போம். ஸோ ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். செகண்ட் மிட்டம் போர்ஷன் மட்டும் தான் பார்ப்போம், சரிங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃபை முதல் கவர் பண்ண பாருங்க. ஆனா 1 மார்க்ஸை பொறுத்தவரையும் எல்லா லெசனையும் படிக்க பாருங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்குமா கொஸ்டின் பேப்பர்னா 100% ஈஸியா இருக்கும், சரிங்களா? ஸோ அங்கே இன்சைட் கேட்டா கூட உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சரி பாஸ் ஆகிறது எப்படி அப்படின்னு பார்த்துட்டோம். சரி எனக்கு வந்து 70ல இருந்து ஒரு 80 மார்க்ஸ் வரணும் ஆண்டி, அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா நீங்க தான் யூடியூப்ல செக் பண்ண போறவங்க, சரிங்களா? யூடியூப்ல போடுற எல்லா யூடியூபர்ஸையுமே பாருங்க. எஜுகேஷனுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 20 சேனல் இருக்கும். அந்த 20ல கல்வி விஜய் சேனல் இருக்கா அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் எத்தனாவது கேட்டகரியில இருக்கேன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு ஒரு ஆசை. சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மி தான், ஆனா விஎல் கிளாஸஸ்ல ஒரு 72,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. அது ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பரவாயில்ல, இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக தான் கேட்கிறேன். அந்த 20 எஜுகேஷன் சேனல்ல கல்வி விஜய் சேனலும் இருக்கான்னு மட்டும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேல வர்றதுக்கான முயற்சி என்னவோ அதை நம்ம தொடர்ச்சியா செய்ய போறோம், சரிங்களா? அதே மாதிரி இப்ப நீங்க வந்து 70ல இருந்து 80 எடுக்கணும்ப்பா, அதே தமிழ்ல நான் 70ல இருந்து 80 எடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? மனப்பாட பகுதியை ஃபுல்லா படிங்க. ஆல் யூனிட்ஸ்ல இருக்க 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபுல்லா படிங்க. இன்சைட் கொஸ்டின்ஸ்லாம் தேடி போனீங்கன்னா நீங்க சென்டமே எடுத்துடலாம். ஸோ அதை அப்படியே கொஞ்சம் வச்சுக்கோங்க. புக் பேக்ல இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் படிக்க பாருங்க. இல்லப்பா எனக்கு இந்த யூனிட் ரொம்ப டஃபா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? யோசிக்கவே யோசிக்காதீங்க. கண்டிப்பா நீங்க எஜுகேஷனல் வீடியோல யூடியூப்ல கண்டிப்பா ஒரு 3-4 சேனல் கண்டிப்பா செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்களுக்கு யார் போடுற வீடியோ ரொம்ப நம்பிக்கையா இருக்கோ அந்த சேனல் போடுற வீடியோஸ்ல போய் பாருங்க. அந்த ஒவ்வொரு யூனிட்லயும் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்களோ அட்லீஸ்ட் அந்த இம்பார்ட்டன்ட் வரையாச்சும் படிக்க பாருங்க. அதுக்காக 10 இயர்லையும் இம்பார்ட்டன்ட் மட்டும் நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க 60 தாண்ட முடியாதுங்க. இதை மட்டும் படிச்சுட்டு போங்க, 80+ கன்ஃபார்ம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்களே, அந்த வார்த்தைக்கான ரகசியம் என்னன்றதையும் சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சரிங்களா? சரி, அப்ப நீங்க எப்படி படிக்கலாம் அப்படின்னா
டோட்டலா ஆல் யூனிட்ஸை படிக்கணும். ஆல் யூனிட்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி புத்திசாலித்தனம் என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து லாஸ்ட் யூனிட் வரையும் படிக்கிறத விட ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 8th யூனிட் வரையும் ஃபுல்லா படிங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஒரு 2 யூனிட்டை அதை இம்பார்ட்டண்ட்டை மட்டும் படிச்சுக்கோங்க. இல்லையா அதுவும் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 7th யூனிட் வரையும் ஃபுல்லா படிங்க. லாஸ்ட் 8th 9th 10th யூனிட்டை இம்பார்ட்டண்ட்டை மட்டும் படிங்க. இல்ல அதை கூட வந்து கஷ்டமா இருக்குன்னா அதையும் சாய்ஸ்ல விட்டுருங்க. ஆனா எத்தனை யூனிட் நீங்க முடிச்சிருக்கணும்? கண்டிப்பா 7 யூனிட்ஸ் ஆச்சும் ஃபுல்லா முடிச்சிருக்கணும். ஆனா இம்பார்ட்டன்ட் எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒதுக்கணும்னு நினைக்கிற லெசன்ல இருக்க இம்பார்ட்டன்ட் மட்டும் கொஞ்சம் படிச்சுட்டு போங்க. இல்ல ஆண்டி எனக்கு சென்டமே எடுக்கணும், நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலையே வேண்டாம், புக் ஃபுல்லா படிங்க. அப்படின்னா கண்டிப்பா டென்ஷன் ஆயிடுவீங்க. ஆனா அதை விட பெஸ்ட் என்ன அப்படின்னு நான் சொல்றது, நீங்க வந்து புக் ஃபுல்லா படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து எந்த சேனலை நம்பி பாக்குறீங்களோ அந்த சேனல்ல சொல்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. அது ஒரு பக்கம் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அதாவது இப்போ சேனல்ல சொல்றதை நோட் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துக்கோங்க. கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கிறத நீங்க நோட் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு சிம்பிள் கொடுங்க. கிளாஸ் டீச்சர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சொன்னாங்களா அதுக்கு ஒரு சிம்பிள் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த சிம்பிள்ல எந்தெந்த கொஸ்டின்ஸ்ல மேக்சிமம் வந்து நிறைய சிம்பிள் வருதோ, நல்லா புரிஞ்சிருக்கும் இப்போ நான் சொல்றது, அந்த சிம்பிள் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் மிஸ் பண்ணாம படிங்க. ஆனா எல்லா சாப்டரும் கண்டிப்பா படிக்கணும். அதே மாதிரி இன்சைட் கொஸ்டின்ஸ்லாம் எல்லா கொஸ்டின் பேப்பர் நான் சொல்றது 2024ஓட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், 2023ஓட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், 2022ஓட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், லாஸ்ட் 3 இயர்ஸோட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பாருங்க. வெறும் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு போனா மட்டும் மார்க் வராதுங்க. கண்டிப்பா அதுல இருக்கிறது நமக்கு வந்து ஒரு 10 to 20% தாங்க சம்டைம்ஸ் வரும். யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு இன்னொரு க்ளூ கூட கொடுக்குறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் படிச்சா மட்டும் மார்க் வந்துருமான்னு கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்க, 2022 கொஸ்டின் பேப்பர்ல இருக்குது 2023ல எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணுங்க. 2023ல வந்த கொஸ்டின் 2024ல நடந்த கொஸ்டின்ஸ்ல எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க செக் பண்ணுங்க. யூடியூப்ல சம்பாதிக்கிறதுக்காக போலியான சில தம்ப்நெயில் எல்லாம் போட்டு உங்களை ஏமாத்தவும் செய்வாங்க. அதுல நீங்க தான் புத்திசாலித்தனமா யார் நல்ல சேனல், யார் உண்மையான வீடியோ போடுறாங்க, யாரோட வீடியோஸ் எல்லாம் படிக்கும் பொழுது நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு கண்டு அறியணும். சரிங்களா? இதெல்லாம் நீங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லயும் கேட்டிருக்காங்களோ அதை தானே நம்ம படிக்கணும். அது எப்படி படிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022, 23, 24 இந்த 3 வருஷமும் கொடுத்த பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸும் 2024ல நடந்த ஆஃபலி எக்ஸாம், அதாவது இப்ப முடிஞ்சது இல்லையா ஆஃபலி எக்ஸாம், இப்ப நடக்க இருக்கிற 2 ரிவிஷன் எக்ஸாம்ஸ், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குவார்டர்லி முடிஞ்சது இல்லையா அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 2023ஓட ஆஃபலி எக்ஸாம்ஸ், அதோட ரிவிஷன் எக்ஸாம்ஸ், இந்த கொஸ்டின் பேப்பர் உங்க டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லைங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரையும் எப்படியும் நீங்க வந்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய வெப்சைட் இருக்குங்க. ஈஸியான வெப்சைட்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நிறைய சேனல்ல நிறைய வெப்சைட்ல வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுளில் போயிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஆஃபலி கொஸ்டின் பேப்பர் சென்னை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு போட்டிங்கனாலும் வந்துடும். அந்த மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இல்லைனாலும் கொஞ்சம் டாப் மோஸ்ட்ல இருக்க கொஸ்டின் பேப்பர் என்னெல்லாம் இருக்கு அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் படிக்க பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை கலெக்ஷன் பண்ணி அதை நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், உங்களோட டெக்ஸ்ட் புக்ல கொஸ்டின் நம்பர் பக்கத்துல நீங்க நோட் பண்ணிக்கிட்டே வரீங்க. இந்த மாதிரி நிறைய நோட் பண்ணி எந்த சிம்பிள் எத்தனை சிம்பிள் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லயும் அதிகமா இருக்கோ அதுதாங்க டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எந்த சேனல்ல போடுறாங்கன்னு பாருங்க. அவங்க சொல்றது எல்லாமே அப்படியே வருதான்னு பாருங்க. அப்ப நம்பி படிங்க. என்னோட சேனலா இருந்தாலும் சரி, வேற எந்த சேனலா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வீடியோ மட்டும் பார்க்காதீங்க. உங்களுக்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு 2-3 சேனல்ல சொல்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி அதுல எதெல்லாம் வந்து திரும்ப 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 இம்பார்ட்டன்ட் வருது அப்படின்னு மட்டும் பார்த்து படிங்க. சரிங்களா? அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் டஃபா வருமா அப்படின்னா சென்டம் எடுக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் டஃபா வரும். இவ்வளவு நேரம் நான் எப்படி டஃபா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன், புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி சென்டம் வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு எங்க டஃபா கொடுப்பாங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புக் பேக்லயே இல்லாத
கொஸ்டின் வந்து பெப்பர் சிறு குறிப்பு வரைக அப்படின்னு இருக்கும். அது வந்து இன்சைட் கொஸ்டின்ஸ். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு பப்ளிக்ல கேட்டுருவாங்க. அதே மாதிரி விருச்சி என்றால் என்ன, இது புக் பேக்ல கிடையாது, இதுவும் புக் இன்ல இருக்க ஒரு கொஸ்டின்ஸ் தான். இந்த மாதிரி உங்களுக்கு இன்சைட்ல வந்து ஏதாவது இருக்கிற கொஸ்டின்ஸை உங்களுக்கு திடீர்னு பப்ளிக்ல கேட்டுட்டாங்கன்னா அந்த இடத்துல தாங்க உங்களால் அதை அட்டன் பண்ண முடியாம போயிடும். ஆனா அதை கூட அட்டன் பண்ணலாம். நீங்க லெசன் படிக்கும் பொழுது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய படிச்சிருப்பீங்க இல்லையா? இப்ப நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. வெறும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் யூடியூப்ல சொல்றதை மட்டும் பார்க்க கூடாது. ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்ஸுமே கொஞ்சம் பாருங்க. ஏன்னா அதுல எதெல்லாம் நமக்கு தெரியாது, எதெல்லாம் கம்பல்சரியில கேட்டிருக்காங்க, கட்டாய வினாவா கேட்டிருக்காங்க, எதெல்லாம் இன்சைட் கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரியா இருந்தா என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, பிசிக்ஸா இருந்தா என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, பயாலஜில என்ன டயக்ராம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான தேடுதல் தாங்க நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்ட கொண்டு போகும். ஏதாவது ஒரு சேனலை பிடிச்சிட்டு அதையே தொங்கிக்கிட்டு இதுல இருக்கிறது எல்லாமே நான் படிச்சுட்டு போனேன், நான் வரல, நான் வந்து மார்க் போயிடுச்சு, எனக்கு நான் தோத்துட்டேன், நான் உங்களை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் அப்படின்னா, நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்றதுனால யூடியூப் சேனல் இழுத்து மூடிடவா போறாங்க? நான் என்னையுமே சேர்த்து தாங்க சொல்றேன். ஸோ இம்பார்ட்டன்ட் போடுறாங்க அப்படின்னா எப்படி படிக்கணும், ஏன் இம்பார்ட்டண்ட்டை படிக்கணும் அதை நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் நேம் சொல்ல மாட்டேன். யூடியூப்ல எஜுகேஷன் வீடியோல ரொம்ப பிரபலமான சேனல் ஒரு 3 சேனல் எடுத்துக்கோங்க. 1 இல்ல 3 எடுத்துக்கோங்க. சரிங்களா? அந்த 3 சேனல்லுமே இம்பார்ட்டன்ட் 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 போட்டுக்கிட்டே இருக்காங்களா? செக் பண்ணுங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 11th கெமிஸ்ட்ரின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு வீடியோ மட்டுமா இருக்கும்? அதுல எத்தனை வீடியோ இருக்கு போய் செக் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோலையும் அவங்க சொன்ன கொஸ்டின்ஸே சொல்றாங்களா, இல்ல சொல்லாத கொஸ்டின்ஸோ சொல்றாங்களா, இல்ல இந்த கொஸ்டின்ல சொன்ன இந்த வீடியோல சொன்ன கொஸ்டின்ஸை இந்த கொஸ்டின்ல சொல்ல மறந்துடுறாங்களா, இது எல்லாமே போய் செக் பண்ணுங்க. அப்போ நீங்க அவங்க போடுற வீடியோல ஒரே ஒரு வீடியோவை பார்த்துட்டு இதை மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்லைன்ல வரும். 100% இதுதான் வரும்னா அது 100% அதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம். 100% இதுதான் வரும் அப்படின்னா இதை மட்டும் படிச்சுட்டு போகலாமா? யோசிச்சு பாருங்க. இதுதான் வரும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்க 4 வீடியோலையும் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நீங்க படிக்கலையோ அந்த படிக்காததை தேடி படிக்கிறது தான் உங்க புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு நீங்க போட்டீங்க, அதை நாங்க படிச்சோம், அந்த கொஸ்டின்ஸ் வரல, என் மார்க் போச்சு, நான் ஃபெயில் ஆயிட்டேன், நான் 90 எடுக்கலாம்னு நினைச்சேன், நான் 70 தான் எடுத்தேன், நான் 500க்கு 450 எடுக்கலாம்னு நினைச்சேன், 400 தான் எடுத்தேன். இந்த மாதிரிலாம் குழம்ப கூடாது. பப்ளிக் எக்ஸாம்ஸ் எப்படி படிக்கணும்? யூடியூபே பார்க்காதீங்கப்பா. நல்லா படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா அப்படியே போனை மூடி வச்சுட்டு யூடியூபுக்குலாம் ஒரு கும்பிடு போட்டுட்டு புக்கை மட்டும் படிங்க, ஃபுல் புக் படிங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா? இல்லையே. அதனாலதான் உங்க வீடியோலாம் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். உங்க புலம்பல் என்னன்னு தெரியுது. அதனாலதான் பிள்ளைங்களா டிப்ஸ் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அதுக்காக யூடியூப் வீடியோவை பார்க்க கூடாதா? கிடையாது, கண்டிப்பா பாருங்க. ஆனா எந்த சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அது டாப் மோஸ்ட் 3 சேனலா இருந்தாலும் அந்த டாப் மோஸ்ட் 3 சேனல் என்னென்ன சேனல்னு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க எந்தெந்த சேனலை ஃபாலோ பண்றீங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா என் சேனல்ல பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன வீடியோஸ் பாக்குறாங்க அப்படின்றது எனக்கும் தெரியும். அந்த டாப் மோஸ்ட் அந்த 3 சேனல்ல போடுற கொஸ்டின்ஸ்லாம் சேம் அப்படியே வருதா, இல்ல சிலது மிஸ் ஆகுதா, எனக்கு சொல்ல வேண்டாம், நீங்க யோசிங்க. சோ ஒரே ஒரு வீடியோ பார்க்கலாமா? ரிப்பீட்டடா அவங்க போடுறாங்களா கொஸ்டின்ஸ்? ஃபர்ஸ்ட் போடுற வீடியோல ஒரு 20 கொஸ்டின் போடுவாங்க. இது எல்லாமே டாப் மோஸ்ட் கொஸ்டின்ஸ். இதை கண்டிப்பா நீங்க படிங்க. கண்டிப்பா 70க்கு 70 எடுத்துடலாம், 50க்கு 50 எடுத்துடலாம். என்னையும் சேர்த்தே தான் சொல்றேன். ஓகேங்களா? சரி, அடுத்த வீடியோல பாருங்க. அந்த 20 கொஸ்டின்ஸ்ல ஒரு 10 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அது இல்லாம வேற வேற கொஸ்டின்ஸ் எல்லாம் உள்ள இருக்கும். இது ஃபுல்லா படிங்க. 50க்கு 50 கன்ஃபார்ம். நீங்க தான் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் படிச்சு ஃபுல் மார்க் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் இருக்கும். சோ அதை ஃபுல்லா படிப்போம். அப்ப பாத்தீங்கன்னா அதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே எக்ஸாம்ஸ்க்கு வருமா? 100% வராதுங்க. அப்படியே வருமானா? கண்டிப்பா வராது. அப்ப எப்படிதான் படிக்கிறது? என்னதான் சொல்ல வரீங்க? ஒரே குழப்பிட்டு இருக்கீங்களே. உங்க சேனலும் வேஸ்ட், யூடியூப்ல மத்த சேனலும் வேஸ்டா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க. யூடியூப்ல சேனல்ல போடுறது எல்லாமே வெரி 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 யூஸ்ஃபுல் வீடியோஸ். அதை எப்படி பார்க்கணுன்றதுதான் உங்களுக்கு தெரியல. அதை சொல்றது தாங்க வந்து நின்றுட்டு இருக்கேன். ஸோ கொஸ்டின் பேப்பர் டஃபா ஈஸியான்றதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியா டஃபான்றதே நான் சொல்றேன். எல்லா எஜுகேஷன் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாலும் அவங்க சேனல்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் போடுறாங்க, 4 வீடியோ போட்டிருக்காங்க. அந்த டாப் மோஸ்ட் 3ல
ஃபர்ஸ்ட் ஒரு டாப் மோஸ்ட் 3 சேனல் சொல்லல, அதுல ஒரு ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு சேனலோட வீடியோவில் போய் பாருங்க. 11th கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட், 12th கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட் போடுறாங்க, 10th சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் போடுறாங்கன்னா அதுல ஒரு 4 வீடியோ இருக்கு, இல்ல ஒரு 3 வீடியோ இருக்குன்னா, ஒரு எக்ஸாம்பிள் 11th கெமிஸ்ட்ரினே எடுத்துக்கோ, அதுல ஒரு 3 வீடியோ கொடுத்துருக்காங்க. அந்த 3 வீடியோல இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா 3மே ஒன்னா இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. ஆனா 3ல ஏதாவது ஒண்ணு படிச்சா நீ சென்டம் எடுப்பியா, இல்ல 50க்கு 50 எடுப்பியா, இல்ல 70க்கு 70 எடுப்பியா அப்படின்னா கண்டிப்பா அதுவும் சாத்தியம் இல்ல. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த 3 வீடியோலயும் கொடுத்த கொஸ்டின்ஸை எல்லாத்தையுமே நம்ம டெக்ஸ்ட் புக்ல நோட் பண்ணணும். நோட் பண்ணிட்டு அதுல எதெல்லாம் டாப் மோஸ்ட் ரிப்பீட்டடா நமக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சிம்பிள் அதிகமா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் படிக்கணும். அதுக்கப்புறம் சிம்பிள் கம்மியா இருக்கிறது, மார்க் பண்ணது சிம்பிள் கம்மியா இருக்கிறத படிக்கணும். ஆனா மார்க் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா கண்டிப்பா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதுதாங்க யூடியூப்ல உங்களை படிக்க வைக்கிறாங்க. மறைமுகமா ஸ்கூல்ல உங்களுக்கு மந்த்லி ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கொடுப்பாங்களா, வீக்லி உங்களுக்கு ரிவிஷன் ஒரு டெஸ்ட் கொடுப்பாங்களா, அந்த வேலையை தாங்க எல்லா யூடியூபரும் செய்யறாங்க. அதனால யூடியூப்ல போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்க வேண்டாம். யாரும் அந்த செயலை செய்ய மாட்டாங்க. எல்லாருமே வந்து பிள்ளைங்களோட நலன் கருதி செய்யறாங்க. ஒவ்வொரு வீடியோவும் போடுறதுனாக்கா 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் உட்காரணுங்க. அதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னு தேடணும், வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், ரெக்கார்ட் பண்றதுக்கான அட்மாஸ்பியர் உண்டாகணும், அமைதியா இருக்கணும். வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே நாய் குலைக்கும், வண்டியில மைக் வச்சுட்டு கத்திக்கிட்டே போவாங்க, இவ்வளவு சவுண்ட் எல்லாம் இருக்கும். வீட்டுல நம்ம கெஸ்ட் வந்திருப்பாங்க, வீட்டுல ரிலேஷன் இருப்பாங்க, வந்துட்டு இருப்பாங்க. இவங்களை எல்லாம் வந்து எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலை நின்று வீடியோ எடுக்கணும். அதை எடுத்தது கரெக்டான்னு செக் பண்ணணும், எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் தாங்க வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுது. இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுன்றது ஒவ்வொருத்தரும் வீடியோ போடுறவங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? அதனால யூடியூப்ல போடுற வீடியோஸை ஒரு வீடியோ மட்டும் பார்த்து நம்பாதீங்க. என்னோட சேனல்லே வந்து 10th தமிழ்னு பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வீடியோ இருக்கும். இப்ப ரீசெண்டா போய் செக் பண்ணி பாருங்க. அப்ப அந்த 3-4 வீடியோலயும் ஒரே கொஸ்டின் வருதானா கிடையாது, விதவிதமா இருக்கும். அப்ப நீங்க அது விதவிதமான கொஸ்டின்ஸை நீங்க படிக்க 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 உங்களுக்கே தெரியாம நீங்க 100% மார்க்ல 90% படிச்சு முடிச்சிருக்கீங்க. அப்ப நீங்க எல்லாம் சாதிக்க பிறந்தவங்க தானே. சோ யூடியூப்ல போடுறத படிக்கலாமா? தைரியமா படிங்க. ஆனா ஒரே ஒரு வீடியோவை நம்பாதீங்க, ஒரே ஒரு சேனலை நம்பாதீங்க. உங்களுக்கு நம்பிக்கையான சேனல் யாருன்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க எத்தனை வீடியோ போட்டாலும் எல்லாத்தையும் நோட் பண்ணி பிடிஎஃப் கிடைக்குமா கலெக்ஷன் பண்றது, வீடியோவை டவுன்லோட் பண்ணி பாக்குறது, இதை மட்டும் பண்ணாம நோட் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு இல்லாம ஒவ்வொரு வீடியோவும் போட 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 அப்ப அதை உடனுக்குடனே நல்லா புரிஞ்சுக்கணும். வீடியோ போட்டு அதை பார்த்த உடனே படிக்க பாருங்க. அடுத்த வீடியோ வர்றதுக்குள்ள நீங்க இதை படிச்சு முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி புத்திசாலித்தனமா யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ கண்டிப்பா எப்பேற்பட்ட சேனல்ல போடுற வீடியோஸும் உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப புரிஞ்சுதுங்களா? யூடியூப்ல போடுற வீடியோஸை பார்க்கலாமா வேண்டாமான்னு முடிவு நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? என்னடா எங்கேயோ போட்டு உடைக்கிற மாதிரி இருந்து திடீர்னு தூக்கி மேல நிறுத்திட்டாங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். புரிஞ்சுக்கிட்டா சரி எதை சொல்ல வராங்க அப்படின்றது. சரிங்களா? ஓகே. கொஸ்டின் பேப்பர் டஃபா இருக்குமா ஈஸியா இருக்குமா? ஒரே ஒரு கொஸ்டின் தாங்க. கொஸ்டின் பேப்பர் டஃப் அப்படின்னா டாப்பர்ஸ்க்கு மட்டும் தாங்க டஃபா இருக்கும். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 90 எடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா நான் வந்து 80 தான் எடுத்தேன் அப்படின்னா நீங்க படிச்சுட்டு போனது 80% தாங்க படிச்சிருப்பீங்க. அதனாலதான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டஃபா இருக்கும். நம்ம 90 மார்க் எடுக்கணும்னா போர்ஷன்ல 90% படிக்கணும். அது எப்படிப்பா பர்சன்டேஜை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டோட்டலா உங்க லெசன் மொத்தம் எடுத்துக்கோங்க. நான் சொல்றது 11th 12th எல்லாம் வந்து 6 சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா 6 சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் காமர்ஸ்ல எல்லாம் வந்து 33 லெசன் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெசன் இருக்கு. எக்கனாமிக்ஸ்ல 1 இருக்கு, பயாலஜில 1 இருக்கு, பிசிக்ஸ்ல 1 இருக்கு, கெமிஸ்ட்ரியில 1 இருக்கு. ஸோ நீங்க என்ன குரூப், சயின்ஸ் குரூப், ஆர்ட்ஸ் குரூப்பா டிசைட் பண்ணி அந்த 6 லெசன்ல இருக்க எல்லா சாப்டரையும் கவுண்ட் பண்ணி எத்தனை சாப்டர் இருக்கு அதை மொத்தத்தையும் எடுத்து அதுல இருக்கிற கொஸ்டின்ஸை நம்ம 100% நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 30 லெசன் இருக்கு மொத்தத்துல அப்படின்னா அந்த 30 லெசனை நம்ம வந்து ஒரு 25 லெசன் படிச்சிட்டோம்னா அது கிட்டத்தட்ட நம்ம 80% படிச்ச கணக்கு. அதே அந்த 30 லெசன்ல ஒரு 28 லெசன் படிச்சிட்டோம்னா அது ஒரு 90% படிச்ச கணக்கு. 30 லெசனுமே பக்கா ரெடி, இன்சைட்ல எது கேட்டாலும் நான் ரெடி அப்படின்னா அவங்க தாங்க டாப்பரே. அவங்க தான் ஸ்கூல் டாப்பரா இருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் சென்டம் எடுத்திருப்பாங்க. ஸோ சென்டம் அப்படின்றது ஒரு சில பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் வருமானம், சத்தியமா கிடையாதுங்க. இந்த 80 மார்க் நான் வந்து டாப்பரை கூட திட்ட மாட்டேன்.
அந்த ஸ்லோ லேர்னர்ஸை கூட திட்ட மாட்டேன். என்னோட கோபமே இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மேலதாங்க. ஏன்னா சென்டம் வந்து ஒரு கிளாஸ்ன்னு இல்லை, ஒரு ஸ்கூல்லயே வந்து ஒரு 3-4 செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செக்ஷன்ல டோட்டலா பாத்தீங்கன்னா சென்டம் பாத்தீங்கன்னா மொத்தத்துல ஒரு 10 பிள்ளைங்க தான் எடுத்திருப்பாங்க. ஸ்கூல்ல எழுதுனது பாத்தீங்கன்னா ஒரு 200ல இருந்து 250 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிருப்பாங்க. சென்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப்பர் அளவுக்கு அவங்க எஃபர்ட் போடுறது இல்ல. டாப்பரோட கம்பேர் பண்ணக்கூடாது, அவங்க போர்ஷனோட கம்பேர் பண்ணிக்கணும். எனக்கு தமிழ்ல 10 யூனிட்ஸ் இருக்குன்னா அந்த 10 யூனிட்ஸ்ல நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 9 யூனிட்ஸாவது ஃபுல்லா பக்காவா படிக்கணும். அது ஃபுல்லா பக்காவா படிச்சுட்டு ஒரு இன்சைட் கொஸ்டின்ஸும் படிக்கணும். அந்த மாதிரிலாம் படிக்கும் பொழுதுதான் நம்ம கண்டிப்பா வந்து 90+, 95+ எடுக்க முடியும். என்ன அந்த ஒரு லெசன் கூட நான் விடுறேன் அப்படின்னா அதையும் நீங்க வந்து முடிச்சிட்டீங்கன்னா சூப்பர் தான். கண்டிப்பா வந்து சென்டம் எடுத்துடலாம். ஏன்னா இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற தவறே என்னன்னா, அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு 80 வந்தா போதும், எனக்கு 90 வந்தா போதும், என் கெப்பாசிட்டி வந்து நான் இதுவரையும் நான் 80, 85 எடுத்துட்டு இருக்கேன், நான் பப்ளிக்ல வந்து எனக்கு ஒரு 90 எடுத்தா போதும். ஏன் அவங்க 100ன்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதா? அவங்க 100 ஃபிக்ஸ் பண்ணாக்கா அவங்களால முடியாதா? ஸோ யோசிச்சு பாருங்க, நீங்க இதுவரையும் என்ன பெர்சன்டேஜ் எடுத்துட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ண போறீங்க? இப்பயே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க என்னோட வீடியோவை பார்த்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட மார்க் பெர்சன்டேஜ அதிகரிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சா இந்த நிமிஷம் நான் போட்ட வீடியோக்கு நானே ரொம்ப பெருசா சந்தோஷப்பட்டு பார்க்கங்க. என்னோட தோலை தட்டிப்பேன். பரவாயில்ல, யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு உண்மையா படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்க இம்மிடியேட்டா கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அது எதுக்காக லைக்? சேனல்ல வீடியோஸ் ஓடணுமா? கிடையாது. இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் நோட்டிபிகேஷன் போகுங்க. நோட்டிபிகேஷன் போகனாவே நீங்க கொடுக்குற அந்த லைக் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரும். சார், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் சேர்ந்தா அவங்க எல்லாரும் படிப்பாங்க இல்லையா? இது ரொம்ப முக்கியமான வீடியோங்க. 9th பிள்ளைங்களா இருக்கட்டும், 10th பிள்ளைங்களா இருக்கட்டும், 11th பிள்ளைங்களா இருக்கட்டும், 12th பிள்ளைங்களா இருக்கட்டும், எல்லாருக்குள்ளயும் ஒரு கனவு இருக்கு. எப்படியாவது மார்க் எடுத்துட மாட்டோமா, எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டோமா. போனை ஆன் பண்ணிட்டு நின்னுட்டாக்கா வாயை மூட முடியலங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு சொல்றதுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் சொல்லிட்டே இருந்தேன்னா 1 ஹவருக்கு போயிடுங்க வீடியோ. ஆல்ரெடி 20 மினிட்ஸ் தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்லோட் பண்ணும்போது தான் தெரியும் எத்தனை நிமிஷம் வந்திருக்குன்னு. சரி, ரொம்ப மொக்க போட்டிருந்தேன்னா கமெண்ட்ல சொல்லிடுங்க, ரொம்ப லென்த்தியா போடுறீங்கன்னு சொல்லிட்டு. வீடியோவே பிடிக்கலையா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும், நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப சொல்றேங்க. டாப்பரா இருந்தாலும் சரி, ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஸ்லோ லேர்னர்ஸா இருந்தாலும் சரி, உங்களோட மார்க் பர்சன்டேஜ முதல்ல நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா, நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அப்ப நான் எவ்வளவு எய்ம் பண்ணணும்? 65+70 ட்ரை பண்ணணும். டாப்பரா இருக்கவங்க சென்டம் ட்ரை பண்ணணும், ஆல் சப்ஜெக்ட் ட்ரை பண்ணணும். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கவங்க ஆல்ரெடி 70 எடுத்துட்டு இருக்கேன், 80 எடுத்துட்டு இருக்கவங்க எவ்வளவு ட்ரை பண்ணணும்? 95+ எடுக்கணும், சென்டம் எடுக்கணும். நீ சென்டம் நினைச்சாதான் 95+ ஆச்சும் வருவப்பில்ல. சோ அந்த இடத்துல நம்ம அதுக்கேற்ற எஃபர்ட் போடணும் இல்லையா? நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன், நான் தமிழ் மீடியம் படிக்கிறேன், என்னால முடியாது. ஏன் உன்னையே நீ மட்டம் தட்டிக்கிற? நீ படிக்கணும்னு நினைச்சனா உன்னை விட சாதிக்க கூடியவங்க யாருமே கிடையாது. சாதிக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் பின்னாடி என்ன கடவுள் ஏதாவது எழுதி அமைச்சிருக்காரா இவங்க எல்லாம் சாதிக்க பிறந்தவங்கன்னு? கண்டிப்பா கிடையாது. என்னோட மாணவர்கள்ல நிறைய பிள்ளைங்க சாதிச்சிருக்காங்க. அந்த சாதிச்ச பிள்ளைங்களும் நீங்களும் இருப்பீங்க நம்புறேன். கண்டிப்பா சாதிச்சு காட்டுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் கொடுங்க. வீட்டுல பெல் அடிச்சிட்டாங்க. இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.